தமிழ் தேசிய கட்சிகள் ஓரணியில் இணைய வேண்டும். சுரேஷ் பிரேமச்சந்திரன் வலியுறுத்தல். கொட்டாஞ்சேனை மாணவி விவகாரம் பிரதமர் தலைமையில் முக்கிய சந்திப்பு. நிலவும் உப்பு தட்டுப்பாடு, யாழ் மக்களுக்காக விசேட நடவடிக்கை. வெசாக் பண்டிகையை முன்னிட்டு 398 சிறை கைதிகளுக்கு பொது மன்னிப்பு. அரசு ஊழியர்களுக்கான இடர்கால கடன் தொகை அதிகரிப்பு. புரிந்துணர்வின் அடிப்படையில் தமிழரசு கட்சிக்கு ஆதரவளிப்பதற்கு தயார், கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் தெரிவிப்பு. இளைஞனை தாக்கி காயப்படுத்திய டீச்சர் அம்மாவை கைது செய்ய உத்தரவு. உயிரிழந்த மாணவி அம்ஷிக்கு பாடசாலை ஆசிரியரால் நடந்த கொடூரம், போலீசார் வெளியிட்ட தகவல். கொழும்பில் மாணவி உயிர் மாய்ப்பு, என் மீது அபாண்ட பழி சுமத்துகிறார்கள், ஜேவிபி பிரமுகர் சிஐடியில் முறைப்பாடு. ஜனாதிபதி அனுரகுமார திசாநாயக்கவுக்கு அரசியலமைப்பிற்கூடாக வழங்கப்பட்டுள்ள அதிகாரத்திற்கு அமைய வெசாக் பண்டிகையை முன்னிட்டு 398 சிறை கைதிகளுக்கு பொது மன்னிப்பு வழங்கப்பட்டு அவர்கள் விடுதலை செய்யப்பட உள்ளதாக சிறைச்சாலைகள் திணைக்களம் தெரிவித்துள்ளது. இவர்களில் 4 பெண் சிறை கைதிகளும் 384 ஆண் சிறை கைதிகளும் உள்ளடங்குகின்றனர். வெசாக் பௌர்ணமி தினத்தன்று இவர்கள் விடுதலை செய்யப்பட உள்ளனர். வெலிக்கடை சிறைச்சாலையிலிருந்து 40 கைதிகளும், வாரியபுல சிறைச்சாலையிலிருந்து 38 கைதிகளும், அனுராதபுரம் சிறைச்சாலையிலிருந்து 36 கைதிகளும், மகர சிறைச்சாலையிலிருந்து 30 கைதிகளும் உள்ளடங்கலாக 398 கைதிகள் விடுதலை செய்யப்பட உள்ளனர். மேலும் திங்கட்கிழமையும் செவ்வாய்க்கிழமையும் காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை கைதிகளை பார்ப்பதற்கும் அவர்களுக்கு வீடுகளில் சமைத்த உணவுகளை வழங்குவதற்கும் அனுமதி வழங்கப்பட உள்ளது. எனினும் தடை செய்யப்பட்ட பொருட்கள் எவற்றையும் வழங்க முடியாது. இவை தவிர சிறைச்சாலைகளில் வெசாக் நிகழ்வுகளும் மத வழிபாடுகளும் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளதாக சிறைச்சாலை திணைக்களம் மேலும் தெரிவித்துள்ளது. ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சியின் புதிய செயற்பாட்டு பிரதானியாக முன்னாள் அமைச்சர் ஜோன்சன் பெர்னாண்டோ நியமிக்கப்பட்டுள்ளார். இந்த நியமனமானது நேற்றைய தினம் இடம்பெற்ற கட்சியின் விசேட கூட்டத்தின் போது மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுனவின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார். அதே நேரம் உள்ளூராட்சி மன்றங்களுக்கான உறுப்பினர்களை நியமிப்பதற்காக முன்னாள் அமைச்சர் காமினி லொக்குகேவின் தலைமையில் குழுவொன்றும் நியமிக்கப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்றங்களில் ஆட்சியை நிறுவுவதற்கு தேவையான ஆலோசனைகளை வழங்குவதற்கான குழுவை ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன கட்சி நியமித்திருந்தது. இந்த நிலையில் கட்சியின் பொதுச் செயலாளர் சாகர காரியவசம், புதிய செயற்பாட்டு பிரதானி ஜோன்சன் பெர்னாண்டோ, நாடாளுமன்ற உறுப்பினர் டிவி சானக் ஆகியோர் இந்த குழுவின் உறுப்பினர்களாக செயற்பட்டு வருகின்றனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. கொழும்பில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் கல்வி கற்ற 16 வயதுடைய மாணவியொருவர் கடந்த ஏப்ரல் மாதம் 29ஆம் தேதி கொட்டாஞ்சேனை கல்பொத்த வீதியில் உள்ள தொடர்மாடி குடியிருப்பின் மேல் மாடியிலிருந்து கீழே குதித்து உயிரை மாய்த்துக் கொண்டார். இந்த சம்பவம் தொடர்பில் பல்வேறு பிரதேசங்களில் பொதுமக்களால் போராட்டங்கள் முன்னெடுக்கப்பட்டதை அடுத்து குற்றம் சாட்டப்பட்ட கொழும்பு பம்பலப்பட்டி பிரதேசத்தில் உள்ள பிரபல பாடசாலையின் ஆசிரியர் உடனடியாக பணி இடமாற்றம் செய்யப்படுவதாக கல்வி அமைச்சு அறிவித்திருந்தது. இது தொடர்பில் போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் தெரிய வருவதாவது: உயிரிழந்த மாணவி கடந்த ஆண்டு கொழும்பு பம்பலப்பட்டி பிரதேசத்தில் உள்ள பிரபல பாடசாலை ஒன்றில் கல்வி கற்கும் போது அதே பாடசாலையில் கடமையாற்றும் ஆசிரியர் ஒருவரால் பாலியல் துஷ்பிரயத்திற்கு உள்ளாகியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் கடந்த ஆண்டு டிசம்பர் மாதம் 8ஆம் தேதி பம்பலப்பட்டி போலீஸ் நிலையத்தில் முறைப்பாடு ஒன்று கிடைத்தது. இதனையடுத்து போலீசாரால் மேற்கொள்ளப்பட்ட விசாரணையில் சந்தேக நபரான ஆசிரியர் கடந்த ஜனவரி மாதம் 8ஆம் தேதி கைது செய்யப்பட்டுள்ளார். கைது செய்யப்பட்ட ஆசிரியர் கொழும்பு புதுக்கடை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தப்பட்டதை அடுத்து ஜனவரி மாதம் 10ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்கப்பட்டு பின்னர் பிணையில் விடுதலை செய்யப்பட்டுள்ளார். இதன்போது சந்தேக நபரான ஆசிரியருக்கு வெளிநாட்டு பயண தடை விதிக்கப்பட்டுள்ளதுடன் மே 19ஆம் தேதி மீண்டும் நீதிமன்றத்தில் ஆஜராகுமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. இதனையடுத்து இந்த மாணவி மனவிரக்தியில் உயிரை மாய்த்துக் கொண்டுள்ள நிலையில் தனியார் வகுப்பு ஆசிரியர் ஒருவர் இந்த மாணவியை சக மாணவர்கள் முன்னிலையில் அவமானப்படுத்தியுள்ளதாக போலீஸ் பெண்கள் மற்றும் சிறுவர் பாதுகாப்பு பணியத்திற்கு கடந்த 6ஆம் தேதி முறைப்பாடு ஒன்று கிடைத்துள்ளதாக போலீசார் தெரிவித்தனர். இது தொடர்பில் போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர். அரசு ஊழியர்களுக்கு இடர்கால கடன் வழங்குவது தொடர்பாக புதிய விதிமுறைகளை உள்ளடக்கிய சுற்றறிக்கை வெளியிடப்பட்டுள்ளது. பொது நிர்வாக, மாகாண சபைகள் மற்றும்
உள்ளூராட்சி அமைச்சினால் அமைச்சு செயலாளர்கள், மாகாண பிரதம செயலாளர்கள் மற்றும் திணைக்கள தலைவர்களை அறிவுறுத்தும் வகையில் வெளியிடப்பட்ட இந்த சுற்றறிக்கை மே மாதம் 1ஆம் தேதியிலிருந்து நடைமுறைப்படுத்தப்பட்டுள்ளது. 2025ஆம் ஆண்டு பாதீடு முன்மொழிவுகள் மூலம் அரசு ஊழியர்களின் அடிப்படை சம்பளம் அதிகரிக்கப்பட்டதை கருத்தில் கொண்டு அரசு ஊழியர்களுக்கு இடர்கால கடன் வழங்குவதற்கான அதிகபட்ச தொகையை தற்போது உள்ள 2,50,000 ரூபாயிலிருந்து 4 லட்சம் ரூபாவாக அதிகரிக்க அரசாங்கம் தீர்மானித்துள்ளதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. உள்ளூராட்சி மன்ற தேர்தலின் முடிவுகள் தமிழ் தேசிய நிலைப்பாட்டுடன் பயணிக்கும் மக்களுக்கு கிடைத்த மாபெரும் வெற்றி என்பதுடன் அதற்கு கிடைத்த ஆணியாகவும் அமையும் என பாராளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் சுட்டிக்காட்டியுள்ளார். யாழில் இன்று இடம்பெற்ற ஊடக சந்திப்பின் போது அவர் இவ்வாறு தெரிவித்தார். அவர் மேலும் தெரிவிக்கையில், நடந்து முடிந்த பாராளுமன்ற தேர்தலின் பின்னர் தமிழ் தேசிய பாதையிலிருந்து தமிழ் மக்கள் படிப்படியாக விலகி வருகின்றார்கள் என்ற ஒரு செய்தி பரப்பப்பட்டு வந்தது. இவ்வாறான ஒரு காலச்சூழலில் பிரதேசத்தின் அபிவிருத்தியை முன்னிறுத்திய ஒரு தேர்தலில் மக்கள் தமிழ் தேசியத்தை முன்னிறுத்தி வாக்களித்து வெற்றி பெற செய்துள்ளனர். இதனூடாக வடக்கு கிழக்கில் தென்னிலங்கை இனவாதிகளுக்கு இடம் கொடுக்கப்படாது என்பதை ஆட்சியாளர்களுக்கு தமிழ் மக்களால் உணர்த்தப்பட்டுள்ளது. இதேவேளை தமிழ் தேசிய பரப்பில் அநேக பிரதேசங்களில் தமிழ் தேசியம் வெற்றி பெற்றுள்ள போதும் ஆட்சி அமைப்பதற்கான பெரும்பான்மையில் பின்தங்கிய போக்கே இருக்கின்றது. அதேபோன்று தமிழ் தேசிய பேரவைக்கும் இலங்கை தமிழ் காங்கிரசுக்கும் மக்கள் கொடுத்துள்ளது கிடைத்த வெற்றியாகவும் இதை நாம் பார்க்கின்றோம். தமிழ் மக்கள் மத்தியில் ஒற்றுமை ஏற்படுத்துவது காலச்சூழலுக்கு தேவையான ஒன்றாகும். இதனால் தமிழ் பரப்பு ஆட்சி அமைக்க தமிழரசு கட்சிக்கும் கொள்கை நிலைப்பாட்டுடன் ஒன்று ஆதரவை கொடுக்க பின்னிற்கப் போவதில்லை என அவர் தெரிவித்துள்ளார். குறிப்பாக ஆட்சி அதிகார கதிரைக்கான தேசியமாக ஒற்றுமையாக இல்லாது தூய்மையான ஆதரவுக்கான அழைப்பாக இருந்தால் அந்த அழைப்புக்கு தமிழ் தேசிய பேரவை ஆதரவு கொடுக்கும். மேலும் ஒற்றுமையை வலுப்படுத்த தமிழ் அரசியல் பரப்பில் உள்ள பல தரப்பட்டவர்களுடன் பேசியிருந்தேன். அதற்கான சாதக பெறுபேறும் கிடைத்தது. அதே நேரம் தமிழரசு கட்சியை ஓரங்கட்டும் நிலையும் எம்மிடமில்லை. அவர்களுடன் பேசியே பயணிக்க வேண்டும். தவறான பாதையில் மக்கள் வழிநடத்தப்படுவதை உணர்ந்து அதை வெளிப்படுத்தி தேசியத்தின் பாதையில் மக்களை கொண்டு செல்ல நாம் வழிவகுத்தோம். அதன் ஒரு பகுதியாகவே இம்முறை தமிழ் தேசிய பேரவை என்ற கூடின் கீழ் உள்ளூர் அதிகார சபை தேர்தலில் மக்களிடம் சென்றிருந்தோம். அதற்கான அங்கீகாரத்தை மக்கள் தந்துள்ளனர். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தமிழ் கட்சிகளின் போக்குக்கு மக்கள் ஒரு பாடத்தை கொடுத்தார்கள். அந்த பாடத்தின் ஊடாக கிடைத்த படிப்பினைகள் தற்போது தமிழ் தேசிய பாதையை மீளவும் உறுதிப்படுத்தி கொடுத்துள்ளது என்றும் தெரிவித்தமை குறிப்பிடத்தக்கது. கொட்டாஞ்சேனையில் தவறான முடிவெடுத்து உயிரிழந்த மாணவி தொடர்பிலான விசாரணைகளை விரைவுபடுத்துமாறு பிரதமர் ஹரிணி அமரசூரிய போலீஸ் விசாரணை குழுக்களுக்கு அறிவுறுத்தியுள்ளார். இந்த சம்பவம் தொடர்பில் ஆராய்வதற்கான சந்திப்பு இன்றைய தினம் பிரதமர் ஹரிணி அமரசூரிய தலைமையில் நடைபெற்றுள்ளது. இதன்போது பாடசாலையிலும் தனியார் வகுப்பிலும் நடந்த சம்பவங்கள் குறித்து பாரபட்சமற்ற துல்லியமான மற்றும் விரைவான விசாரணைகளை மேற்கொள்ளுமாறு போலீசாருக்கு பிரதமரால் அறிவுறுத்தப்பட்டுள்ளது. அத்துடன் சம்பவம் தொடர்பான ஆரம்பகட்ட விசாரணைகள் உரிய முறையில் நடைபெற்றதா என்பது குறித்து கல்வி அமைச்சினால் உள்ளக விசாரணை நடத்தப்பட்டு வருவதாகவும் பிரதமர் தெரிவித்துள்ளார். இந்த வழக்கில் அரசு நிறுவனங்களின் ஒருங்கிணைப்பு மிகவும் பலவீனமான நிலையில் இருந்ததாகவும் அவர் ஒப்புக்கொண்டுள்ளார். இதேவேளை அதனை நெறிப்படுத்த தேவையான பணிகளை மேற்கொள்ள குழந்தைகள் நல மருத்துவர் அஸ்வினி பெர்னாண்டோ தலைமையில் 3 பேர் கொண்ட குழுவையும் பிரதமர் நியமித்துள்ளமை குறிப்பிடத்தக்கது. தமிழ் தேசியத்தை வலியுறுத்தும் ஆட்சியை அனைத்து தமிழ் கட்சிகளும் இணைந்து நிர்வகிக்க வேண்டும் என்ற தீர்ப்பையே தமிழ் மக்கள் உள்ளூர் அதிகார சபை தேர்தலின் மூலம் வழங்கியுள்ளனர் என முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினர் சுரேஷ் பிரேமச்சந்திரன் தெரிவித்துள்ளார். யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பின் போதே அவர் இவ்வாறு குறிப்பிட்டுள்ளார். அவர் மேலும் தெரிவிக்கையில், முதலாவதாக கடந்த உள்ளூராட்சி சபை தேர்தலில் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணிக்கு வடக்கிலும் கிழக்கிலும் வாக்களித்த சகல தமிழ் மக்களுக்கும் நாங்கள் எங்களது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றோம். கடந்த தேர்தலை பொறுத்தவரையில் தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகள் ஒரு முக்கியமான கோரிக்கையை வைத்திருந்தார்கள். இந்த கோரிக்கை என்பது வடக்கு கிழக்கில் உள்ளூராட்சி சபை ஆட்சி அதிகாரங்கள் என்பது அது தமிழ் கட்சிகளின் வசம் இருக்க வேண்டும், தமிழ் தேசிய பரப்பில் இருக்கக்கூடிய கட்சிகளின் வசம் இருக்க வேண்டும். கடந்த தேர்தலில் நாங்கள் விட்ட தவறுகள் காரணமாக ஆளுந்தரப்பு பல ஆசனங்களை
வடக்கு கிழக்கு மாகாணங்களில் பெற்றிருக்கிறது. அந்த தவறு இழைக்கப்படக்கூடாது, மாற்றியமைக்கப்பட வேண்டும் என்பது ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ், தமிழரசு கட்சி போன்றவற்றின் கோரிக்கையாக இருந்தது. இந்த கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்பட்டு இந்த 3 கட்சிகளுமே மிக அதிகப்படியான வாக்குகளையும் ஆசனங்களையும் பெற்றுள்ளன என்பதுதான் கடந்த தேர்தல் முடிவுகள். இலங்கை தமிழரசு கட்சி வடகிழக்கு மாகாணங்களில் ஏறத்தாழ 307 ஆசனங்களையும், ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி 106 ஆசனங்களையும், அதே மாதிரி அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் 80க்கும் மேற்பட்ட ஆசனங்களையும் பெற்று ஏறத்தாழ ஒரு 500 ஆசனங்களை வடகிழக்கு மாகாணங்களில் இவை கூட்டாக பெற்றிருக்கின்றது. ஆகவே மக்களிடம் அவர்கள் வைத்த கோரிக்கையை மக்கள் ஏற்றுக்கொண்டு ஒவ்வொரு கட்சிக்குமே அவர்கள் அதிகப்படியான வாக்குகளையும் அதிகப்படியான ஆசனங்களையும் கொடுத்திருக்கின்றார்கள். ஆகவே இங்கு உள்ள முக்கியமான விடயம் என்னவென்றால், அந்த அடிப்படையில் அவ்வாறான வாக்குகளையும் ஆசனங்களையும் பெற்றுக்கொண்டவர்கள் கூட்டாக பேசி இந்த ஆட்சி அதிகாரங்களை வகுத்து கொள்ளப் போகிறார்களா, இல்லை என்று சொல்லி சொன்னால் நாங்கள் பெரிய கட்சி, எங்களுக்கு கூடுதலான ஆசனங்கள் கிடைத்திருக்கிறது, ஆகவே நாங்கள் தான் ஆட்சி அதிகாரத்தில் உட்கார வேண்டும் என்று பேசப்போகின்றார்களா என்பதுதான் இருக்கக்கூடிய கேள்வி. ஏற்கனவே தமிழரசு கட்சியை சார்ந்த திரு சுமந்திரன், திரு CVK சிவஞானம் போன்றோர் அவ்வாறான குரல்களை ஒலிக்க துவங்கி இருக்கிறார்கள். ஆனால் அதே சமயம் மிக பெருமளவிலான பிரதேச சபைகளிலோ அல்லது மாநகர நகர சபைகளில் அவர்கள் தனித்து நின்று ஆட்சி அமைக்க முடியாத ஒரு நிலையில்தான் அவர்கள் இருக்கிறார்கள். ஆகவே அந்த நிலையில் மக்கள் கொடுத்த ஆணைக்கு ஏற்ப இவர்கள் எல்லோரும் ஒன்றாக பேசி ஆட்சி அதிகாரங்களை, தமிழ் மக்களுக்கான நிர்வாகத்தை ஒழுங்கமைப்பதில் இவர்கள் ஒன்றுபட்டு செயற்பட வேண்டும் என்பது முதலாவது எங்களுடைய கருத்து. ரெண்டாவதாக, நாங்கள் ஒரு விடயத்தை தெளிவுபடுத்த வேண்டும் என்னவென்று சொல்லி சொன்னால், ஏற்கனவே தமிழ் தரப்புக்கான சில பெயர்கள், அதாவது இவர்களுக்கு மாகாண சபை நடத்த தெரியாது, இவர்கள் நிதியை திருப்பி அனுப்பிவிட்டார்கள், இவர்களால் நிர்வாகத்தை செய்ய முடியாது போன்ற பல்வேறுபட்ட எதிர்பிரச்சாரங்கள் தமிழ் தரப்பை நோக்கி இருக்கின்றது. ஆகவே இந்த நிலையில் மீண்டும் அவ்வாறான பரப்புரைகளுக்கான இடங்களை கொடுக்காமல் நாங்கள் எவ்வாறு சுமூகமாக இந்த வடக்கு கிழக்கு மாகாணங்களில் உள்ளூராட்சி சபைகளுக்கான ஆட்சி அதிகாரங்களை உருவாக்கி கொள்வது என்பதில் நான் நினைக்கிறேன் ஒரு ஆரோக்கியமான ரீதியில் பேசி முடிவுகள் எட்டப்பட வேண்டும் என்பது எங்களுடைய இன்னும் ஒரு கோரிக்கை. எங்கள் எல்லோருக்கும் தெரியும், கடந்த பல மாதங்களாக அல்லது சில வருடங்களாக இது நாங்கள் தேசமாக ஒன்று திரள வேண்டும் என்று பல பத்தி எழுத்தாளர்கள், பல்வேறுபட்ட அரசியல் பிரமுகர்கள் பேசி வந்திருக்கிறார்கள். நாங்கள் தேசமாக ஒன்று திரள வேண்டும். இப்பொழுது நாங்கள் பார்த்தோமாக இருந்தால் 3 கட்சிகள், 3 கட்சிகளுக்கான அந்த ஆணையை தமிழ் மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஒரு தேசமாக ஒன்று திரண்டு வடக்கு கிழக்கில் உள்ள ஆட்சி அதிகாரங்களை கையில் எடுத்து மக்களை அணிதிரட்டக்கூடிய ஒரு சந்தர்ப்பத்தை தமிழ் மக்கள் வழங்கியிருக்கிறார்கள். ஆகவே அவ்வாறான ஒரு தேசமாக ஒன்று திரளக்கூடிய அந்த சந்தர்ப்பத்தை இவர்கள் சரியான முறையில் பாவித்து கொள்ள வேண்டும் என்பதும் எங்களுடைய இன்னொரு கோரிக்கை. ஆகவே நாங்கள் ஒரு சில பதவிகளுக்காக நாங்கள் எங்களுக்கிடையில் போட்டா போட்டிகள் என்பதை உருவாக்கி கொள்ளாமல் சுமூகமாக நாங்கள் என்ன விதமாக இதனை செய்யலாம் என்ற ஒரு விடயம் இருக்கின்றது. குறிப்பாக சொல்வதாக இருந்தால், NPP என்று சொல்லக்கூடிய தேசிய மக்கள் சக்தி என்பது வடக்கு கிழக்கில் அவர்கள் எந்த இடத்திலும் ஆட்சி அமைக்க முடியாது, தனித்து நின்று ஆட்சி அமைக்க முடியாத சூழ்நிலையில் அவர்களும் பல்வேறுபட்ட சுயேட்சை குழுக்களையும் மேலும் பல்வேறுபட்ட ஏனைய கட்சிகளையும் அவர்களும் அணுகி தாங்கள் ஆட்சி அமைப்பதற்கான ஒரு முயற்சியை மேற்கொண்டிருக்கிறார்கள் என்பதை நாங்கள் கவனத்தில் கொள்ள வேண்டும். அவர்களை பொறுத்தவரையில் முக்கியமாக அவர்கள் யோசிப்பது சில இடங்களில், அது யாழ்ப்பாண மாநகர சபையோ அல்லது வவுனியா மாநகர சபையோ அல்லது வேறு சபைகளிலேயோ அவர்கள் ஆட்சி அதிகாரங்களுக்கு வந்துவிட்டால் தமிழ் மக்களது கோரிக்கைகள், மக்கள் தங்களை முழுமையாக ஆதரித்து நிற்கிறார்கள் என்றும் தாங்கள் ஆட்சி அதிகாரத்தில் நிற்கிறோம் என்ற ஒரு கருத்தை வெளியில் கொண்டு வருவதனூடாக
தமிழ் மக்களினுடைய எதிர்காலம், தமிழ் மக்களினுடைய அதிகாரம், தமிழ் மக்களுடைய உரிமைகள் என்பவற்றை புறந்தள்ளி நடக்கக்கூடிய வாய்ப்புகள் என்பது மிக அதிகமாக இருக்கின்றது. ஆகவே எமது வடக்கு கிழக்கில் போட்டியிட்ட தமிழ் சுயேட்சை குழுக்களும் சரி, இல்லை என்று சொல்லி சொன்னால் ஏனைய கட்சிகளும் சரி, அவ்வாறு அரசாங்கத்திற்கு ஆதரவளிப்பதன் மூலம் தமிழ் மக்களது நீண்டகால போராட்டத்தினூடாக தமிழ் மக்களுக்கு கிடைத்திருக்கக்கூடிய அல்லது அதற்காக போராடக்கூடிய நிலைமைகளை மாற்றி அமைத்துவிடக்கூடாது என்பதையும் அந்த சுயேட்சை குழுக்களும் ஏனைய கட்சிகளும் கவனத்தில் கொள்ள வேண்டும் என்பதும் ஒரு முக்கியமான விடயமாக நாங்கள் கருதுகின்றோம். எம்மை பொறுத்தவரையில் வடக்கு கிழக்கு மாகாணங்களில் இலகுவாக இந்த ஆட்சி அதிகாரங்களை நாங்கள் நிறைவேற்ற முடியும். மக்கள் அதுக்கேற்ற வகையில் இந்த ஆசனங்களை பகிர்ந்து அளித்திருக்கிறார்கள். ஆகவே நான் நம்புகின்றேன் அந்த வகையில் அவ்வாறான பேச்சுவார்த்தைகள் என்பது சரியான முறையில் நடத்தப்படுமாக இருந்தால் குழப்பம் இல்லாமல் இது யார் யாருக்கு ஆதரவளிப்பது என்ற நிலைமைகளை மாற்றி எல்லோரும் ஓரணியில் நின்று இந்த ஆட்சி அதிகாரங்களை பகிர்ந்து கொள்வது என்பது சிறப்பாக இருக்கும் என்பதுதான் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. ஆகவே அந்த வகையில் முக்கியமான ஒரு விடயம் என்னவென்று சொல்லி சொன்னால், நாங்கள் இப்பொழுது கிடைத்திருக்கக்கூடிய இந்த சந்தர்ப்பம் என்பதை நாங்கள் எவ்வளவு தூரம் தமிழ் மக்களினுடைய எதிர்காலத்திற்காக பயன்படுத்தி கொள்ளப் போகின்றோம். என்னென்னு சொன்னால், இது குறிப்பாக இது ஒரு உள்ளூராட்சி சபை தேர்தல்கள், உள்ளூர் நிர்வாகங்களை கவனிக்க வேண்டிய தேர்தல் என்பது உண்மை. ஆகவே அதற்கான தேர்தல் நடந்து முடிந்திருக்கிறது. அந்த தேர்தலில் நாங்கள் சரியான முறையில் அந்த நிர்வாகங்களை கொண்டு நடத்துவதனூடாக மக்களுக்கு நாங்கள் எங்களுடைய திறமையை, வல்லமையை அது சரியான முறையில் நடத்துவதனூடாக நாங்கள் அதனை நிரூபிக்க முடியும். நான் ஏற்கனவே சொன்னது போன்று தமிழ் தரப்பு தொடர்பான பொய்யான பரப்புரைகள் எல்லாம் இருக்கின்றது. இவர்களுக்கு எதுவுமே தெரியாது என்ற பரப்புரை, இவர்களுக்கு நிர்வாகம் நடத்த தெரியாது, பணத்தை செலவு செய்ய தெரியாது, திருப்பி அனுப்பிவிடுவார்கள் போன்ற பல விடயங்கள் இருக்கிறது. ஆகவே நாங்கள் அவற்றிலிருந்து நாங்கள் மீள வேண்டும் என்பதும், நாங்கள் அந்த மீளுவதற்காக இந்த தேர்தலை நாங்கள் பயன்படுத்தி கொள்ள வேண்டும் என்பதும் எங்களுடைய கருத்தாக இருக்கின்றது. ஆகவே இவை ஒரு புறம் இருக்க, இந்த காணிகளை 5900 ஏக்கர் காணிகளை பருத்தித்துறை கிழக்கிலிருந்து முல்லைத்தீவு வரை எடுத்துக்கொள்வதென்ற அரசனுடைய நிலைப்பாடு. 50 ஏக்கர் காணியை தேர்தலுக்காக விடுவிப்பதாக கூறியவர்கள், ஆனால் அதே சமயம் 6000 ஏக்கர் காணியை மீளவும் பறிமுதல் செய்வது என்ற ஒரு நிலவரம் வந்திருக்கின்றது. ஆகவே எம்மை பொறுத்தவரையில் தொடர்ச்சியாக தமிழ் மக்களினுடைய உரிமைகள், தமிழ் மக்களுடைய இருப்பு, தமிழ் மக்களுடைய காணிகள் இவற்றை காப்பாற்றுவதற்கான ஒரு கூட்டு முயற்சிகளை நாங்கள் மேற்கொள்ள வேண்டும் என்பதிலும் ஜனநாயக தமிழ் தேசிய கூட்டணி உறுதியாக இருக்கின்றது. நாங்கள் உடனடியாக இப்பொழுது ஒரு தேர்தல் முடிந்து ஒரு ஆட்சி அமைக்கிற ஒரு சூழ்நிலையில் நாங்கள் ஒரு நீண்டகால திட்டங்களின் அடிப்படையில் கூட்டிச் சேர முடியுமா என்ற கேள்வி உடனடியாகவே இருக்குது. அதுக்கான கால அவகாசங்கள் எல்லாம் இருப்பதாக நாங்கள் கருதவில்லை. ஆகவே அந்த வகையில் எம்மை பொறுத்தவரையில் நாங்கள் எங்களுடன் கூட்டாக தேர்தலில் நின்ற தமிழரசுக் கட்சி, அகில இலங்கை தமிழ் காங்கிரஸ் போன்றவர்களுடன் பேசி நாங்கள் இந்த விடயங்களை சுமூகமாக நிறைவேற்றுவதற்கு தயாராக இருக்கிறோம் என்பதையும் நான் இந்த நேரத்தில் கூறிக்கொள்ள விரும்புகின்றேன். தேர்தல் முடிவடைந்த பிறகு எந்த கட்சியும் ஆட்சி அமைக்க முடியாத ஒரு சிரமத்தின் நிலைமை. அரசியலமைப்பு சபையின் செயலாளராக பணியாற்றிய முன்னாள் பாராளுமன்ற செயலாளர் நாயகம் தம்மிக்க தசநாயக்க அந்த பதவியிலிருந்து விலகியுள்ளார். அவர் தனிப்பட்ட காரணங்களுக்காக எதிர்வரும் 15ஆம் தேதி முதல் செயலாளர் பதவியிலிருந்து விலகுவதாக அரசியலமைப்பு சபைக்கு அறிவித்துள்ளதாக கூறப்படுகிறது. அதன்படி அவரது ராஜினாமாவை அந்த சபை ஏற்றுக்கொண்டதாக பாராளுமன்ற தகவல்கள் தெரிவிக்கின்றன. மேலும் பாராளுமன்ற செயலாளர் நாயகமாக பணியாற்றிய தம்மிக்க தசநாயக்க 25 மே 2023 அன்று அந்த பதவியிலிருந்து ஓய்வு பெற்றார். இருப்பினும் அவர் அதே ஆண்டில் அரசியலமைப்பு சபையின் செயலாளராக நியமிக்கப்பட்டார். எனவே அரசியலமைப்பு சபையின் செயலாளர் பதவிக்காக அவருக்கு சுமார் 5 லட்சம் ரூபாய் கொடுப்பனவும் ஒரு உத்தியபூர்வ வாகனமும் பிற வசதிகளும் வழங்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது.
முல்லைத்தீவு குருந்தூர் மலை அடிவாரத்தில் உள்ள தமது சொந்த வயல் நிலங்களில் விவசாயம் செய்யும் பொருட்டு அதை உளவு இயந்திரம் மூலம் தயார் செய்த காணி உரிமையாளர் குருந்தூர் மலையில் சட்டவிரோதமாக விகாரை அமைத்துள்ள விகாராதிபதியால் தடுக்கப்பட்டுள்ளார். சம்பவம் தொடர்பில் மேலும் தெரிய வருகையில் குருந்தூர் மலையில் கீழாக தமிழ் மக்களுக்கு சொந்தமான பல நூற்றுக்கணக்கான நிலங்களை பௌத்த பிக்கு தொல்லியல் திணைக்களத்தின் துணையோடு ஆக்கிரமித்து வைத்துள்ளார். இந்த காணிகளுக்கு அண்மையாக இன்று காலை குமுளமுனை தண்ணி முறிப்பு குளத்தின் கீழான நீர்ப்பாசனத்தின் ஊடாக விவசாயம் செய்யும் நோக்கில் குறித்த காணியின் உரிமையாளர் தனது பணியாட்கள் மூலம் உளவு செய்துள்ளார். இதன்போது அவ்விடத்திற்கு வருகை தந்த குருந்தூர் மலை பௌத்த பிக்கு கல்ஹமுவ சாந்தபோதி மற்றும் தொல்லியல் திணைக்களத்தினர் போலீசார் இணைந்து விவசாய நடவடிக்கைகளை தடுத்ததோடு விவசாய நடவடிக்கையில் ஈடுபட்டிருந்த விவசாயிகளையும் உளவு இயந்திரத்தினையும் கைது செய்து முல்லைத்தீவு போலீஸ் நிலையத்திற்கு கொண்டு சென்றுள்ளனர். குறித்த காணியின் உரிமையாளர் இதை நோக்கி சிகிச்சை பெறுவதற்காக யாழ் போதனா வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வரும் நிலையில் அவரின் பணியாளர்கள் மூலமாக விவசாய நடவடிக்கைக்கு ஆயத்தங்களை மேற்கொண்ட போதே இவ்வாறு அச்சுறுத்தல் விடுக்கப்பட்டு பணியாளர்களான விவசாயிகள் கைது செய்யப்பட்டுள்ளனர். அனைவருக்கும் வணக்கம். இன்றைய தினம் முல்லைத்தீவு மாவட்டத்திலே குமுளமுனை கிராமத்தில் அமைந்திருக்கக்கூடிய குருந்தூர் மலையை மலை பிரதேசத்திலே சட்டவிரோதமாக ஒரு விகாரை ஒன்றை அமைத்து அங்கே தங்கி இருக்கிற விக்குவினுடைய அடாவடித்தனம் காரணமாக போலீசாரால் 3 விவசாயிகள் கைது செய்யப்பட்டு அவர்களுடைய உளவியந்திரமும் கைப்பற்றப்பட்டு போலீஸ் நிலையத்துக்கு கொண்டு செல்லப்பட்டிருக்கின்றது. கரைத்துறை பெற்ற பிரதேச செயலகத்தினால் உறுதிகள் வழங்கப்பட்டு உறுதிகளை கைகளிலே வைத்திருக்கக்கூடிய விவசாயிகள் அந்த குருந்தூர் மலை அடிவார பகுதியிலே தங்களுடைய வயல் நிலங்களை உழவு செய்கின்ற ஒரு செயல்பாட்டில் ஈடுபட்டு கொண்டிருந்த பொழுது அந்த குருந்தூர் மலையில் சட்டவிரோதமாக விகாரை அமைத்து தங்கியிருக்கின்ற அந்த இனவாத பிக்குவினுடைய கட்டளைக்கு அடிபணிந்த போலீசார் எந்த விதமான நியாயங்களும் இல்லாமல் அவர்களுடைய கைகளில் உறுதிகள் இருக்கத்தக்கதாக அந்த விவசாயிகளை கைது செய்து கொண்டு சென்றிருக்கின்றார்கள். இந்த சம்பவத்தை நாங்கள் மிகவும் வன்மையாக கண்டிக்கின்றோம். உடனடியாக அந்த விவசாயிகள் விடுவிக்கப்பட வேண்டும். இந்த விவசாயிகளுடைய செயல்பாடுகளுக்கு இடையூறு ஏற்படுத்திய அந்த பிக்கு கைது செய்யப்பட்டு அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும். இதிலே தொல்பொருள் திணைக்களத்தினரும் இந்த பிக்குவுக்கு உடந்தையாக இருந்து போலீசாரும் இந்த பிக்குவுக்கு உடந்தையாக இருந்து இந்த சட்டவிரோதமான செயல்பாட்டில் ஈடுபட்டிருக்கின்றார்கள். ஏற்கனவே ரணில் விக்ரமசிங்கே ஜனாதிபதியாக இருந்த பொழுது முல்லைத்தீவிலே நடைபெற்ற கூட்டம் ஒன்றிலே வவுனியாவிலே நடைபெற்ற கூட்டம் ஒன்றிலே வர்த்தமானி அறிவித்தலின் பிரகாரம் குருந்தூர் மலைக்கு 79 ஏக்கர் காணிகள் சொந்தமானதாக இருக்கிற பொழுது மேலதிகமாக கையகப்படுத்தி வைத்திருக்கிற 390 ஏக்கர் காணிகளும் உடனடியாக பொதுமக்களிடம் கையளிக்கப்பட வேண்டும் என்று சொல்லப்பட்டிருந்த நிலையிலே இன்று கிட்டத்தட்ட 2.5 வருடங்கள் கடந்துள்ள நிலையிலே இன்று வரை அந்த காணிகளை சட்டவிரோதமான முறையிலே அந்த குருந்தூர் மலைக்கு சொந்தமானது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற அந்த பிக்குவினுடைய அடாவடி காரணமாக இன்று இந்த விவசாயிகள் அப்பாவி விவசாயிகள் கைது செய்யப்பட்டிருக்கின்றார்கள். உடனடியாக இந்த விவசாயிகள் விடுதலை செய்யப்பட வேண்டும். இந்த தொல்பொருள் திணைக்களத்தினுடைய இந்த அராஜகமான நடவடிக்கைகள் உடனடியாக நிறுத்தப்பட வேண்டும். அந்த பிக்கு கைது செய்யப்பட்டு அவருக்கு எதிராக சட்ட நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறோம். இளைஞனை தாக்கி காயப்படுத்தியதாக கூறப்படும் தரம் 5 மாணவர்களுக்கு தனியார் வகுப்புகளை நடத்தும் பிரபல ஆசிரியரான டீச்சர் அம்மா என அழைக்கப்படும் ஹயேஷிகா பெனாண்டோ என்பவரை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறு கொழும்பு பிரதான நீதவான் உத்தரவிட்டுள்ளார். இது தொடர்பில் தெரிய வருவதாவது டீச்சர் அம்மா என்பவர் இளைஞன் ஒருவரின் ஆணுறுப்பில் பலமாக தாக்கியதில் காயமடைந்த இளைஞன் சிகிச்சைக்காக நீர்கொழும்பு வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். இதனையடுத்து டீச்சர் அம்மா பிரதேசத்தை விட்டு தப்பிச் சென்று தலைமறைவாகியுள்ள நிலையில் டீச்சர் அம்மாவின் கணவரும் முகாமையாளரும் கந்தானே போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர். கைது செய்யப்பட்ட சந்தேக நபர்கள் இருவரையும் எதிர்வரும் 14ஆம் தேதி வரை விளக்கமறியலில் வைக்குமாறு நீர்கொழும்பு பிரதான நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். இந்த நிலையில் தலைமறைவாக உள்ள டீச்சர் அம்மாவை கைது செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்துமாறும் நீர்கொழும்பு பிரதான நீதிவான் உத்தரவிட்டுள்ளார். 16 வயது மாணவியொருவர் தற்கொலை செய்து கொண்ட சம்பவம் தொடர்பாக குற்றம் சுமத்தப்பட்டுள்ள தனியார் கல்வி நிறுவனத்தைச் சேர்ந்த ஜேபிபி பிரமுகர் நாராயணபிள்ளை சிவானந்தராஜா நேற்று குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் முறைப்பாடு பதிவு செய்துள்ளார். தனது பெயருக்கு அவதூறு ஏற்படுத்தும் வகையில் ஒரு குழுவினர் வேண்டுமென்றே பிரச்சாரங்களை மேற்கொள்வதாகவும் அதற்குரிய விசாரணை நடத்தப்பட வேண்டும் எனவும் அவர் கோரிக்கை விடுத்துள்ளார்.
உயிரிழந்த மாணவி உடல்நலக் குறைவுடன் வகுப்புகளுக்கு வந்திருந்ததாகவும் மாணவியின் பெற்றோரை அழைத்து மாணவி உடல்நலம் தேறிய பின்னர் வகுப்புகளில் பங்கேற்குமாறு மட்டுமே அறிவுறுத்தியதாகவும் அந்த நபர் தெரிவித்தார். தனது புகைப்படங்களை பயன்படுத்தி சமூக ஊடகங்களில் கடுமையான விமர்சனங்கள் முன்வைக்கப்பட்டு தான் மன உளைச்சலுக்கு ஆளாகியிருப்பதாகவும் இது யாரோ வேண்டுமென்றே செய்யும் செயல் என சந்தேகிப்பதாகவும் கூறினார். கொட்டாஞ்சேனை கல்பொத்த வீதியில் உள்ள குடியிருப்பு வளாகம் ஒன்றில் வசித்து வந்த 16 வயது மாணவி டில்ஷி அம்ஷிகா கடந்த 29ஆம் தேதி அந்த வளாகத்தின் 6வது மாடியிலிருந்து குதித்து தற்கொலை செய்து கொண்டார். அவர் கடுமையான மன அழுத்தத்தால் பாதிக்கப்பட்டிருந்த நிலையில் அதனால் தற்கொலை செய்து கொண்டதாக அவரது பெற்றோர் தெரிவித்தனர். பம்பளப்பட்டி ராமநாதன் மகளிர் கல்லூரியில் கல்வி கற்ற தனது மகளுக்கு அங்கு பயிற்றுவிக்கும் ஆசிரியர் ஒருவர் பாலியல் துன்புறுத்தலில் ஈடுபட்டதாகவும் பின்னர் மாணவி பாடசாலை மாறிய பின்னர் குற்றம் சாட்டப்பட்ட ஆசிரியரின் நண்பரான கொட்டைகேனா ராஜேஸ்வரி கல்வி நிலைய உரிமையாளரான இந்த நபர் மாணவியை மாணவர்கள் மத்தியில் அவமானப்படுத்தியதாகவும் பெற்றோர் குற்றம் சாட்டியிருந்தனர். சிஐடியில் முறையிட்ட பின்னர் சிவானந்தராஜா கூறுகையில், இந்த மாணவி அம்ஷிகா ஜனவரி மாதம் 18ஆம் தேதி எனது நிறுவனத்தில் சேர்ந்தார். முதல் வாரத்தில் அவள் இரத்தப்போக்கால் பாதிக்கப்பட்டு சுய நினைவை இழந்தார். முதலில் அவருக்கு முதலுதவி அளித்தோம். பின்னர் அவளுடைய தந்தையை அழைத்து அவருக்கு தகவல் தெரிவித்தோம் என்று தெரிவித்தார். மற்றொரு சந்தர்ப்பத்தில் மாணவி வகுப்பறையில் மயங்கி விழுந்ததாகவும் மற்ற மாணவர்கள் மற்றும் ஆசிரியர்களுடன் சேர்ந்து அவருக்கு முதலுதவி அளித்து பின்னர் அவளுடைய தந்தையுடன் அவரை வீட்டிற்கு அனுப்பி வைத்ததாகவும் அவர் மேலும் கூறினார். 3வது வாரத்தில் மாணவி அசாதாரண நடத்தையை வெளிப்படுத்துவதை அறிந்ததாக ஆசிரியர் கூறினார். அவர் செய்த ஒரு கண்காணிப்பின் போது மாணவியின் அசாதாரண நடத்தையை கவனித்ததாகவும் அவரிடம் பேசிய போது அவள் ஏன் தனியாக இருக்கிறார் என்று கேட்டதாகவும் கூறுகிறார். நான் அவரது அம்மாவை அழைத்தேன். பிரதான மண்டபத்திற்கு சென்று அங்கே காத்திருந்து அவருடைய அம்மாவிடம் பேசினேன். இந்த மாணவிக்கு உடல்நிலை சரியில்லை என்றும் அவருக்கு முறையான மருத்துவ சிகிச்சை அளிக்கப்பட வேண்டும் என்றும் அவருடைய அம்மாவிடம் விளக்கினேன் என்று கூறினார். மேலும் அவரது தாயிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது வகுப்பறையில் மாணவி தனியாக இருப்பதை கண்டதாகவும் பின்னர் அவரது தாயிடம் பேசிக் கொண்டிருக்கும் போது அம்மா வா வீட்டிற்கு போகலாம் என்று கூறிவிட்டு தனது பெற்றோருடன் விரைவாக சென்றதாகவும் ஆசிரியர் கூறினார். அவர் பிப்ரவரி 15ஆம் தேதி கிளம்பிவிட்டார். அதன் பிறகு அவர் திரும்பி வந்தாரா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. சில மாணவர்கள் 1 மாதம் அல்லது 2 அல்லது 6 மாதங்களுக்கு பிறகு திரும்பி வருகிறார்கள். நான் அதில் அதிக கவனம் செலுத்தவில்லை என்று கூறினார். இருப்பினும் பின்னர் சமூக ஊடகங்களில் பரவிய ஒரு அறிக்கையில் நான் வகுப்பறைக்கு சென்று மாணவியை எழுப்பி அவருடைய பெயரை சொல்லி உன் பாடசாலையில் உனக்கு ஒரு பிரச்சனை இருக்கிறது, அதனால் நீ வகுப்பிற்கு வருவதை நிறுத்த வேண்டும் என்று சொன்னேன் என கூறப்படுகிறது. அது என் மீது சுமத்தப்பட்ட தவறான குற்றச்சாட்டு என்றும் கூறினார். இந்த குற்றச்சாட்டு முற்றிலும் தவறானது. நான் வகுப்பறைக்கு சென்றதில்லை. உண்மையில் நான் வகுப்பறைகளுக்கு அருகில் கூட செல்வதில்லை. ஒரு வகுப்பறையில் 5 மாணவர்கள் இருந்தாலும் நான் உள்ளே சென்று மாணவர்களை தொந்தரவு செய்ய விரும்பவில்லை என்று கூறுகிறார். சம்பவம் நடந்து 13 நாட்களுக்கு பிறகு சமூக ஊடகங்களில் தனக்கு எதிரான குற்றச்சாட்டுகள் குறித்து கவனத்தை ஈர்த்துள்ளதாக அவர் மேலும் கூறினார். உண்மை விரைவில் வெளிவரும். நான் இதை பற்றி மேலும் பேச விரும்பவில்லை. ஆனால் உண்மை வெளிவரும் என்று அவர் கூறுகிறார். இந்த குற்றச்சாட்டுகளுக்கு பின்னால் உள்ள முக்கிய காரணம் அரசியல் என்று ஆசிரியர் கூறுகிறார். நான் ஒரு அரசியல்வாதி என்பதால் இவ்வளவு தாக்கப்படுகிறேன். கடந்த 6-7 நாட்களாக எனக்கு எந்த நிம்மதியும் இல்லை. எனது அன்றாட நடவடிக்கைகள் சீர்குலைந்துள்ளன. சமூக ஊடகங்கள் மூலம் கொழும்பு பகுதியில் நான் ஒரு வெறுக்கத்தக்க நபராக மாற்றப்பட்டேன் என்று கூறினார். தனது பின்னணியை விளக்கி ஆசிரியர் கூறுகையில் அவர் தேசிய மக்கள் சக்தியின் கொழும்பு வடக்கு அமைப்பாளராகவும் நிர்வாக குழு உறுப்பினராகவும் பணியாற்றுவதாகவும் கடந்த நாடாளுமன்ற தேர்தலில் 36,000க்கும் மேற்பட்ட வாக்குகளை பெற்ற வேட்பாளராக இருந்ததாகவும் கூறுகிறார். அவர் இதுவரை மாணவர்களுடன் எந்த பிரச்சனையும் சந்திக்கவில்லை என்றும் கல்வித்துறையில் 35 ஆண்டுகளாக பணியாற்றி வருவதாகவும் குறைந்த வருமானம் பெறும் மாணவர்களுக்கு இலவச கல்வியை வழங்குவதற்காக கூட பாடுபட்டதாகவும் அவர் வலியுறுத்தினார். வடக்கு மாகாண கூட்டுறவு அபிவிருத்தி ஆணையாளர் திருலிங்கநாதன் உப்பு விநியோகம் குறித்து ஊடக அறிக்கை ஒன்றை வெளியிட்டுள்ளார். அவ்வறிக்கையில் கூறப்பட்டுள்ளதாவது: உப்பின் விலை கட்டுப்பாடற்ற ரீதியில் அதிகரித்துள்ள நிலையில் அச்சிவேலி பல்நோக்கு கூட்டுறவு சங்கமானது மன்னாரில் உப்பை கொள்வனவு செய்து யாழ்ப்பாண மாவட்டத்தில் உள்ள அனைத்து பல்நோக்கு கூட்டுறவு சங்கங்களுக்கும் விநியோகித்துள்ளது. 179 ரூபாவுக்கு ஒரு பாக்கெட் உப்பை பொதுமக்கள் இன்று முதல் கொள்வனவு செய்ய முடியும். பொதுமகன் ஒருவர் ஆகக்கூடியது 3 உப்பு பாக்கெட்களையே கொள்வனவு செய்ய முடியும் என குறிப்பிடப்பட்டுள்ளது.